அன்புள்ளம் கொண்ட வியாசு டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜூன் மாத ராசி பலன்களை பத்தி பார்க்க போறோம். ராசி பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதம் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில இருக்கு, எந்த தேதியில எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆக போகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சூரிய பகவானவர் ரிஷப ராசியில சஞ்சரிக்கிறார். ஜூன் 14ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுனத்துக்கு சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி புதன் பகவான் ரிஷப ராசியிலே இருக்கார். அதே மாதிரி ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுன ராசியில சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி ஜூன் 18ஆம் தேதிக்கு அப்புறம் கடக ராசியில அதே புதன் பகவான் சஞ்சரிக்கிறார். சோ இந்த வாட்டி இரண்டு கிரக குரு பயிற்சி, அதாவது இரண்டு புதன் பயிற்சிகள் நடக்க போகுது. அதாவது வாரம் அப்படிங்கிற மாதிரி 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி புதன் பகவான் மாற போறார், 10 நாளைக்கு ஒரு வாட்டி அப்படிங்கிறத இந்த கணக்குல சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி செவ்வாய் பகவான் கடகத்துல நீச்சம் பெற்றிருந்தாலும் ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு பின் சிம்மத்துக்கு சஞ்சரிக்கிறார். சிம்மத்திலே கேது பகவானும் இருக்கிறார். அதே மாதிரி ராகு பகவான் கும்பராசியிலே இருக்கிறார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. சனி பகவானவர் மீன ராசியிலே இருக்கார். குரு பகவான் பயிற்சியான வாக்குல அப்படியே மிதுன ராசியிலே இருக்கார். சுக்கிர பகவானவர் ஜூன் ஆரம்பிப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது மே மாசம் 31ஆம் தேதி சாயங்கால நேரத்துல மேசத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதனால ஜூன் ஃபுல்லாவே சுக்கிர பகவானவர் மேசராசியிலே சஞ்சரிக்கிறார். இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக பயிற்சி நாட்களும் அந்தந்த கிரகங்கள் இருக்கும் இடங்களும். இதனால என்ன நிகழ்வுகள் உலக ரீதியா நடக்கும்னா, அரசாங்கத்துல ஏதாவது அதிகாரப்பூர்வமான ஒரு விஷயம் நடக்கும். அதிகாரப்பூர்வமான, அதாவது இதை நீங்க செஞ்சே ஆகணும் மக்கள், நல்ல திட்டங்கள், ஏதாவது இப்ப உதாரணத்துக்கு சொன்னா பென்ஷன் ஸ்கீம் இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கு, லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இதெல்லாம் இருக்கு. பட் ஆனா இதுக்கு ஈக்குவலா ஏதோ ஒண்ணு மக்களுக்கு ஒரு ஆதாயத்தை உருவாக்கி கொடுக்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த பண்ற மாதிரி மக்கள் அரசாங்கம் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும். அதே மாதிரி சுற்றுச்சூழல் நிலைகளுக்கு ஏத்தாப்புல மக்களும் மாற கத்துக்குவாங்க. சோ இத்தனை நாள் வரி கட்டாதவங்க கூட திடீர்னு வரி கட்டலாம். அதாவது இந்த உலகத்துக்கு ஏத்தாப்புல இப்படி மாத்திக்கிட்டாதான் நம்மளுக்கு பேக்கப் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு எல்லாம் மாறுவாங்க. சரிங்களா? இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். கன்னிராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்துல புதன் பகவான் சஞ்சரிக்கிறார், அதுவும் ஆட்சி நிலையில. அப்படிங்கும் போதுல என்ன ஆகும், எல்லா பிரச்சனையும் எடுத்து நின்று ஜெயிக்கிற மனப்பக்குவம் தான் உருவாகும். பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும் சொல்ல, கணவன் மனைவி பிரச்சனையாவே தான் இருக்கும். ராசிக்கு 6ல ராசிக்கு 12ல கேதுங்கிறது ஒரு தேவையில்லாத வீண் வாதங்களை, அதாவது வீட்டுக்குள்ள வரும்போதிலே கணவனா இருக்கும் பட்சத்தில் சண்டை போட்டுட்டு வருவாரு, மனைவியா இருக்கும் பட்சத்தில் சண்டை போடுற நோக்கத்தோட இருப்பாங்க. இந்த நேரத்துல அப்படி இருக்காது. கொஞ்சம் என்னதான் நம்ம ஆப்போசிட் ஜெண்டர், நம்ம மனைவி என்ன சொல்ல வராங்க, நம்ம கணவன் என்ன சொல்ல வராங்கன்னு உங்களை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. என்னதான் நீங்க பேச வருவீங்கன்னு புரிஞ்சுக்குவாங்க. இந்த 15 நாளைக்கு புதன் மிதுனத்துல இருக்கிற வரையும் அற்புதமா இருக்கும். தொழில் ஸ்தானம் அபார விருத்தி, 10ல சூரியன் வரும்போது திக்பலம். அப்படிங்கும்போது நான் தொழில் துறையில பன்மடங்கு அடுத்தடுத்து போற தன்மை ஏற்றத்தை மட்டுமே குறிக்கும். ஆனா மேல் அதிகாரிகள் வேலை பார்ப்பவர்களாக இருந்தால் மேல் அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். அரசு சம்பந்தப்பட்ட லைன்ல இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை. காரணம் என்னன்னா, அவங்க இந்த நேரத்துல உங்களை உள்ள வைக்கணும், இல்ல உங்களை ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற உங்களை நெகட்டிவா வழி நடத்துவாங்க. தப்பான வழியில தான் வழி நடத்துவாங்க. அதே மாதிரி தந்தைக்கும் உங்களுக்கும் இந்த நேரத்துல கன்னிராசி தந்தையினரும் கன்னிராசியினரும் இந்த நேரம் வாக்குவாதம், பிரிவினை, அவங்களுக்கே உடல்நிலை பாதிப்பு சார்ந்த அமைப்பு. தாயாருக்கு இந்த நேரத்துல மருத்துவ செலவு, அந்த மருத்துவ செலவுமே முதுகு வலி, பேக் பெயின் அப்படின்னு சொல்ற அமைப்புல மருத்துவ செலவு பண்ற தன்மையில இருக்கும் தாயாருக்கு. அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்புல படிப்பு ரீதியா பன்மடங்கு ஏற்றம், குழந்தைகளுக்கு படிப்பு அளவுல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி கன்னி ராசியினருக்கு படிப்பு ரீதியா எப்படி இருக்குன்னு பார்த்தா சிறிது பாதிக்கும். நல்ல மார்க்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணிருக்க மாட்டீங்க. என்ன டிகிரி எடுக்கிறது என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. யாராவது ஒரு வழிகாட்டுதல் இருக்காதா அப்படின்னு நினைப்பீங்க. ராசிக்கு 8ல சுக்கிரபகவான் சஞ்சாரம், இந்த நேரத்துல லவ் சார்ந்த அமைப்புலாம் இருந்தா மூட்டை கட்டி ஓரமா வச்சிருங்க. இல்லாட்டி அதுவே பெரிய இம்சையை கொண்டு வரும், வாழ்க்கையே கெடுத்துரும். எதா இருந்தாலும் ஏதாவது பேசிக்குவோம், ஓரமா எடுத்து வச்சிருங்க. ஜனனகால ஜாதகத்துல லவ் சார்ந்த அமைப்பு இருந்தா மட்டும்தான் அது ஓடும், இல்லாட்டி ஓடாது. அது புட்டுட்டு போயிடும். புட்டுட்டு போற விஷயத்த ஏன் நீங்க நினைக்கிறீங்க, அந்த கான்செப்டுக்கு வாங்க. அதே மாதிரி ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் கேதுவின் நினைவு விபரீத ராஜயோகம் தான். யாருக்கோ நடக்க போற ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா யாருக்கோ நடக்க போற பாதிப்புகளும் உங்களுக்கு நடக்கும், அதை மறந்துடக்கூடாது. அதே மாதிரி வழக்கு சார்ந்த அமைப்புகளால் நிறைய இழப்பீடுகள். இந்த நேரத்துல லாயர்ஸ் வக்கீல் இதெல்லாம் கோர்ட் ரிலேட்டடா படிக்கிறவங்க, அதே மாதிரி போலீஸ் அதிகாரிகளா கன்னிராசினர் இருக்கிறவங்க, அந்த காவல் சம்பந்தப்பட்ட துறையில இருக்காங்க, மருத்துவர்கள் எல்லாருமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த பிரச்சனைக்குரிய ஃபீல்டும்பாங்கல்ல, சர்வீஸ் ரிலேட்டட் ஃபீல்டு,
லாயர்ஸா இருக்கட்டும், போலீஸா இருக்கட்டும், டாக்டர்ஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே பிரச்சனை தான் இந்த நேரத்துல கன்னிராசினருக்கு. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். அதே இது யாருக்கு பிளஸ்ஸா வரும்னா எலும்பு முறிவு மருத்துவரா இருப்பீங்கல்ல அவங்களுக்கு பாதிப்பு இல்ல. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா இருப்பீங்கல்ல அவங்களுக்கு பாதிப்பு இல்ல. அடிச்சா முடிச்சிருவேன் அப்படிங்கிற உள்ள ஆட்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. பெரிய பெரிய ரவுடிகளா இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்காது. காரணம் என்ன, செவ்வாய் கேதுவும் இணையும் போது மோட்சத்தை கொடுக்கும் தன்மை, கால வேறவரா மாறிடுவீங்க. அந்த தன்மையில இருக்கிறவங்களுக்கு தான் பாதிப்பு இருக்காதே ஒழிய மற்றபடி எல்லாருக்குமே சிறிது பாதிப்புகள் சார்ந்த அமைப்பு இருக்கும். சரியா? அதே மாதிரி தேவையில்லாத மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்படுவீங்க. குடும்பத்தாலேயோ இல்ல உற்றார் உறவினர்களாலேயோ இல்ல சுத்தி இருக்கிற சொந்தங்களாலேயோ ஏதோ ஒரு ரூபத்துல மன ரொம்ப டென்ஷனா ரொம்ப யோசிக்காதீங்க. உங்களுக்கு அதுதான் சொல்யூஷனே. ராசிக்கு ஏழுல சனி இருக்கனால ரொம்ப யோசிப்பீங்க. யோசிக்காதீங்க. இருந்தாலும் எதையுமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், எதையுமே நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வாங்க. இந்த உலகத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். இதுக்கு மேல ஏதாவது இருக்கா அப்படின்னு நினைங்க. இதுக்கு மேல எதுவும் புதுசா வரப்போதா அப்படின்னு நினைக்க கத்துங்க. அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதிப்பும் வராது. பூமி சார்ந்த அமைப்புல இந்த நேரத்துல வழக்கு சார்ந்த அமைப்புகள் நடக்கும். அதெல்லாம் நீங்க கவனமா பாத்துக்கணும். பூமி லேண்ட் ரிலேட்டடா எங்கேயும் மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு இந்த நேரத்துல பழைய வாகனத்தை தான் நீங்க சூஸ் பண்ணுவீங்க. புது வாகனத்துக்குலாம் வேலையே இல்லை. அதெல்லாம் யோசிக்காதீங்க. கால்நடைகள்லாம் வீட்டுல இருந்துச்சுன்னா கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. அதுங்களுக்கெல்லாம் உடல்நல பாதிப்பு ஏற்படும். வீடே ஒரு இடத்துல இருக்க முடியாது, இருக்க வீடு இல்லாம போற தன்மைக்கெல்லாம் கொண்டு வரும். என்ன ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் ராசி பாக்குது, அப்படி இருக்கும் இப்படி எல்லாரும் சொல்லுவாங்கதான். ஆனா என் கன்செப்டுக்கு இங்க இல்ல, பாதிப்பு தான். ஏன்னா ராசிக்கு 8ல சுக்கிரன் வரும்போது எல்லாத்தையும் இழந்து தெரியணுங்கிறது தான் இயல்பான விஷயமே. அதான் சுக்கிரன் நல்லா இருந்தாதான் சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். அந்த சுக்கிரன் நல்லா இருந்தாங்க முதல்ல என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்டுக்கு கொண்டு வந்துக்குங்க. சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். உத்திர நட்சத்திரக்காரர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் கணவன் மனைவி ஒற்றுமை கடுமையா பாதிக்கப்படும். ராசிக்கு ஏழுல சனி பகவான் இருக்காரு. டைவர்ஸ் வாங்கிட்டு போறேன், நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உங்களை கிறுக்கனாக்கி விட்டு போயிடுவாங்க. உங்க குழந்தைகளை உங்களோட சேர விட மாட்டாங்க. ராசிக்கு 5ல ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லப்படுற சனி பகவான் ராசியை பாக்குறாரு. குழந்தைகள் உங்களோட இருக்காதான் நினைப்பீங்க. வேதனைப்படுத்தி பார்ப்பாங்க, ரொம்ப சங்கடப்படுத்தி பார்ப்பாங்க. எல்லாத்தையும் பொறுமையா இருந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒரு நாள் மாறும்னு நம்புங்க. எந்த பாதிப்பும் வராது. அதே மாதிரி இந்த நேரத்துல இளம் வயதினர்களாக இருந்தா காதல் சார்ந்த அமைப்பு அதிகமா வரும். இன்டர் கேஸ்ட் மேரேஜ் எல்லாம் பண்ணணும்னு நினைப்பு வரும். அது உங்களோட சுய விருப்பம், உங்க பெற்றோர்களோட சுய விருப்பம், அதெல்லாம் நான் பேசுறதுக்காக இல்ல. பட் ஆனா இது நேரத்துல இது நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் இதை சொல்றேன். சரிங்களா? அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்பு, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை நிச்சயம் உண்டு. அதுல ஒரு மாற்றமும் இல்லை. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் எதுவும் புதுசா அறிமுகப்படுத்தின 10ஆம் அதிபதி 10ல ஆட்சி பலம் பெறாரு, நான் செய்யலாமான்னு நினைச்சா செய்யறது உங்க ஜனனகால ஜாதகத்தை பார்த்துருக்குங்க. ராசியை சனி பாக்குறாருங்கிறத எப்பவும் மறந்துடவே கூடாது. ராசியை சனி பார்க்கும் போதுல நம்ம எந்த ஒரு வேலையை பாக்குறதுனாலும் ரொம்ப ஆழமா யோசிச்சுட்டு தான் பண்ணணும். அவசரப்பட்டு பண்ணோம்னு வச்சுங்களேன் எல்லாமே வேஸ்ட்டுங்கிற மாதிரி வரும். மற்றபடி எல்லா கொடுப்பினையும் உங்களுக்கு நல்லா இருக்கு. சரிங்களா? குழந்தைகள் சார்ந்த அமைப்பால உங்களுக்கு ஒரு மனவேதனை, அதாவது குழந்தைய பிரிகிற தன்மை இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது அஸ்த நட்சத்திரக்காரர்கள். அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை முழுக்க உடல், உங்க உடம்ப நீங்க பாத்துக்கங்க. அடிவேறு சம்பந்தப்பட்ட பகுதியில நிச்சயம் ஒரு பாதிப்பு இருக்கும். அதுவும் ரத்தம் சம்பந்தப்பட்ட பகுதியா இருக்கும். இப்ப அடிவயத்துல ரத்தம் வருதுன்னா என்ன, இரணிய ஆபரேஷன், அதாவது அடிவயத்துல ரத்தம் பார்த்தோம்னா கிட்னி வந்து ரத்தத்தை சுத்திகரிப்பாளர் தான். அப்படிங்கும்போது ரத்தம் கிட்னி பாதிக்கப்படும்னு இந்த நேரத்துல சொல்லலாம். ரத்த சுத்திகரிப்பு பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். சோ அஸ்த நட்சத்திரக்காரர்கள் எல்லா வகையிலையும் உடல்நிலையை மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தால் போதும். வேற எதை பத்தியும் சிந்தனை பண்ண வேண்டாம். மேல் வயிறு அடிவயிறு சார்ந்த பகுதிகள், குறிப்பா வயிறு சார்ந்த பகுதிகள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஜீரண உறுப்புகள் சம்பந்தப்பட்ட பகுதிகள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். அஸ்த நட்சத்திரக்காரர்கள் கழிவு வெளியில போகலையா என்னங்கிறத டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்க. காலு கீழே முழங்காலு கீழே பிரச்சனையா, டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்க. இந்த நேரத்துலதான் வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் வருது. உடம்பு வெயிட்டா கால்களால தாங்க முடியலங்கிற ப்ராப்ளம்லாம் வருது. சோ இதெல்லாம் கவனமா பாத்துக்கணும். இல்லாட்டி தேவையில்லாத பக்க விளைவுகளை இந்த 2.5 வருஷத்துக்கு சந்திக்கிற மாதிரி வந்துடும். ஏன்னா ராசியை சனி பாக்குறதுனால உடலை கொஞ்சம் கொஞ்சமா அறுத்துக்கிட்டு இருக்கோம், வெட்டிக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாத பாதிப்புகளை கொண்டு வரும். உடல்நிலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க நட்சத்திரக்காரர்கள்ல அஸ்த நட்சத்திரக்காரர்களே மூல நட்சத்திரக்காரர்கள். இல்லாட்டி தேவையில்லாத பாதிப்புகளை
உங்களுக்கு நீங்களே பண்ணிக்குவீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. வீடு இருக்கும், வண்டி இருக்கும், வாகனம் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், எல்லாமே உங்களுக்கு சகல யோகமும் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. சகல யோகமும் இருந்தால் அதை அனுபவிக்க உங்க உடம்புல தெம்பு இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும். அதை மறந்துடக்கூடாது. சரிங்களா? அடுத்தது சித்திரை நட்சத்திரக்காரர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் திருமண யோகம் உண்டு. பாருங்க, திருமணம் நடக்கிறதே எதுக்குன்னா குடும்பத்துக்குள்ள பிரிவினையை உருவாக்குறதுக்கு தான். சோ நீங்க தனி குடுத்தனம் போகணுங்கிற ஒரு ஐடியாவோட திருமணம் பண்ணுங்க. வெளியில போய் பாருங்க குடும்பம் எப்படி பண்றதுன்னு நினைச்சுக்கிட்டு. அந்த மாதிரி ஐடியா இருந்தா திருமண யோகத்தை திருமணம் பண்ணுங்க, இல்லாட்டி வேண்டாம். ஏழுல சனி இருக்கும்போது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள கொண்டு வரும். இந்த மாதிரி நேரத்துல தான் தப்பான ஒரு ஆளை நம்ம சூஸ் பண்ணிட்டோமோ நினைக்கிற கொண்டு வரதெல்லாம் பிரிவினையை கொண்டு வரும், டைவர்ஸ் ரிலேட்டட் கொண்டு வரும். சோ இந்த நேரத்துல திருமண அமைப்பு இருக்கும்போது, ஜனனகால ஜாதகத்துல திருமண அமைப்பும் இப்பதான் வருங்கும் போது திருமணம் பண்ணாம இருக்க முடியாது. பண்ணுங்க, தப்பு இல்லை. பட் ஆனா தனி குடுத்தனமா போக கத்துக்கங்க. வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்து நீங்க ஒரு தனி குடும்பமா இருக்க கத்துக்கங்க அப்படிங்கிறத சொல்றேன். வருமானத்துக்கு ஒரு குறையும் இருக்காது, வசதிக்கு ஒரு குறையும் இருக்காது. எல்லாமே உத்திர நட்சத்திரக்காரர்கள் தான் முதல் பாதிப்பு, ரொம்ப பாதிப்பு. அஸ்த நட்சத்திரத்துக்காக உடம்பு மட்டும்தான் பாதிக்கும், உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. ஆனா நீங்க தனிமையில் வாடுவீங்க, சிறையில் அடைக்கப்பட்டவர்களை போல. திருமணமானா இப்படி தனி குடுத்தனமா வந்துருவீங்க. திருமணமானா என்ன, வீட்டை பிரிஞ்சு தனியா இருப்பீங்க, ஹாஸ்டல் போவீங்க. இளம் வயதினர்களா இருந்தா இந்த நேரத்துல ஹாஸ்டல் போறீங்கன்னு சொல்லிடலாம், தைரியமாவே சொல்லலாம். இல்லாட்டி யார்ட்டையாவது பிரச்சனை பண்ணி ஜெயிலுக்கு போவீங்க. ஏன்னா செவ்வாய் கேது இணைவு இருக்கு, நட்சத்திராதிபதியோட கேதுங்க போது யாரோ ஒருத்தர் பண்ண தப்புக்காண்டி நீங்க கோர்ட்டு கேஸ் நுழைவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. சோ கன்னிராசினா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. என்னடா இவ்வளவு நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க, அந்த தன்மையில இருக்கிறதுனால சொல்றேன். சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க.